எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாதாம் வச்சு ஒரு ஸ்வீட் டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் வந்து நான் ஒரு 2 கப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி அடுப்பில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாதாம் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டாலே இது மாதிரி தோல்லாம் வெளியில் வந்துடும். இதை போல் தண்ணிலாம் ஒட்ட வடிகட்டிட்டு இது போல் தோல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. இது போல் பாதாம் உரித்து எடுத்துக்கோங்க. உரிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே டக்குன்னு தோல் வந்து நம்ம கையோடு வந்துடும். தோல் உரித்து வச்சாலே பாதி வேலை முடிஞ்சிட்டு. இப்போது இந்த பாதாமை காட்டன் துணி அப்படி இல்லைன்னா டிஷ்யூவில் வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் தொடச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் சட்டியை வச்சு அதில் ட்ரையாக லைட்டாக வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. பாதாமை 2 நிமிஷம் வறுத்தாலே ஈரம்லாம் போயிடும். அடுத்து இது மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் பாதாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதால் 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி விட்டு பாகு ரெடி பண்ண போகிறேன். இதிலே ஏலக்காய் பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு வந்து இனிப்பு அதிகம் தேவைப்படாது. ஒரு அரை இனிப்பு இருந்தாலே போதும். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் அதுக்கப்புறம் அதில் பாதாமை அரைச்சி வச்ச பாதாமை போட்டு கிளறி விடலாம். இப்போது இதில் பாதாம் நெய் 2 ஸ்பூன் விட்டு நல்லா கிளறி விடுங்க. நெய் விட்டு விட்டு எண்ணெய் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இதை வந்து கையில் எடுத்து இப்படி உருட்ட வரணும். அதான் இதோட பக்குவம். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ண வேண்டியதான். இது போல் உருட்ட வரணும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது போல் பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது போல் திராட்சை கூட நீங்கள் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.